சுப்பிரபாதம். எல்லாருக்கும் ஸ்கூல் விட்டு இல்லையா? சீக்கிரம் போகணும். இன்னும் இன்றைய நாள் பாட்டு என்ன? ஏற்ற கலங்கள் சொல்லு. இத்தனை பாசனம் 20 பாசனம் அனுபவிச்சாச்சு. இன்னைக்கு 21வது பாசனம். முதல்ல 5 பாசனத்துல ஆண்டாள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணா, என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, யார் அடைய போறோம், இதெல்லாம் சொன்னான். முதல்ல 5 பாசனம். அடுத்த ஒரு 5 பாசனத்துல ஒரு 5 தோழிகளை எழுதினான். அடுத்த இன்னொரு 5 பாசனத்துல இன்னொரு ஸ்பெஷல் தோழிகள். அது என்ன ஸ்பெஷல் தோழிகள் அப்படின்னா, நம்ம தான் எழுதினாங்க. நம்மளுடைய 5 புலன்கள். 5 புலன்கள் என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதெல்லாம் சொன்னா கேட்கத்தான், நம்ம சொன்னாவே கேட்கணும். எதை பார்க்கணும்னு சொன்னா, எதை பார்க்க கூடாதோ அதுதான் பார்க்கறேன்றது, எதை கேட்க கூடாதோ அதுதான் கேட்கறேன்றது நம்ம காது இல்லையா? மூக்கு வேற ஏதோ வாசனை வேணும்ன்றது. இப்படி 5 புலன்களும் என்ன பகவான் சொல்லியிருக்காரோ அதையும் கேட்கறதில்ல. நாமளே இதை வேண்டாம்னு நினைப்போம், ஆனா அதுதான் பார்க்கணும். மொபைல் பார்க்க கூடாதுன்னு நினைப்போம், ஆனா என்ன பண்ணிட்டோம், பார்ப்போம். பார்க்க கூடாதுன்னு நினைப்போம், ஆனா பார்ப்போம். இந்த மாதிரி 5 புலன்கள் என்ன பண்ணுதான், அதோட இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு அந்த 5 முக்கியமான தொழிலா எடுத்துதான். கடந்த 5 மாசத்துல என்ன சொன்னா, பிராட்டி. பிராட்டியோட வைபவம் தான் முக்கியமா இருக்கு. முதல்ல 16வது பாசனத்துல வாயில் காப்பான், கோயில் காப்பான், அவ 2 பேரும் எழுப்பினா. எதுக்காக? ஏன்னா நம்ம கோவில்ல போய் சேவிக்கணும்னா எப்படி போனோம்? அடியவர்களை முன்னிட்டு தான் போனோம். நான் போய் நேரா போய் பெருமாள் கிட்ட இருந்தா பெருமாள் என்ன பண்ணுவார்? ஏத்துக்க மாட்டார். நம்மளோட பாவம் தான் கண்ணுல தெரியும். ஏன்னா வெள்ளை துணியில ஒரு புள்ளி வச்ச மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாரு? ஒரு ஜட்ஜு மாதிரி பாப்பாரா, இத்தனை நல்லா பண்ணிருக்க, இத்தனை கெட்டது பண்ணிருக்க அப்படின்னு பாத்துருவாராம். அதனால நம்ம அப்படின்னா நேரெல்லாம் போயிடக்கூடாது. பெருமாளுக்கு வேண்டப்பட்டவா இருந்தாங்கன்னா அவ கூட வந்திருக்கியா, சரி சரி அப்படின்னு நம்ம அவர் பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம எப்பவுமே எப்படி போனோம்? அடியவர்களை முன்னிட்டு அப்படி போனோம். அடுத்த பாசுரத்துல என்ன பண்ணா, நந்தகோபாலன், யசோதை, பலராமன் இவாளெல்லாம் எழுப்பி அவரையும் எழுப்பி பார்த்தா ஏத்துக்கலாம். அதுக்கு அடுத்த 3 பாசனம் பிராட்டி 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 தாயார் பத்தி ஏத்து. முதல் பாட்டு வெறும் தாயார், அதுக்கப்புறம் தாயார் பெருமாளை பத்தி சொன்னா, அதுக்கப்புறம் தாயாரையும் பெருமாளையும் 2 பேரையும் சேர்த்து நேத்து சொன்னது. நேத்து முடிக்கும் போது அந்த 5 பாசனங்கள்ல நம்ம எப்படி பெருமாளை சேவிக்கணும்ன்றது தான் அந்த 5 பாசனம். எப்படி சேவிக்கணும்? முதல்ல அடியவர்கள். இப்ப கோவில் வரும், என்ன பண்ணணும்? முதல்ல துவஜஸ்தம்பத்தை சேவிக்கணும், கோடி மரத்தை சேவிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆழ்வார், ஆச்சாரியர்கள், இந்த சுத்தி இருக்கக்கூடிய அவளெல்லாம் சேவிச்சுட்டு துவாரபாலகனை சேவிச்சு பிராட்டி தாயாரை சேவிச்சு, தாயாரை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் பெருமாள் கிட்ட போனோம். அதுதான் 5 பாசனத்துக்கு சேவிச்சோம். போன பாசனத்துல என்ன பண்ணாங்க? நப்பினை பிராட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? கதவை திறக்க மாட்டியான்னு கேட்டவுடனே இல்ல நான் என்ன பண்ணணும்ன்றதுக்காக தான் உனக்காக ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேரும் கட்டில இருக்கா. கட்டில இருக்கும்போது இதே ஆண்டாள் பாடும்போது, நீங்க 2 பேருமே ஒருத்தர் நீங்க இப்படி கட்டில ஏகாந்தமா இருக்கீங்க, நீங்க நான் இங்க வெளியில தவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து சொன்னான். பெருமாளையும் சொன்னா, தாயாரையும் சொன்னான். தாயார் என்ன பண்ணிட்டா, நான் திறக்கிறேன் அப்படின்னு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னா, என்னென்ன வேணும்னு கேட்டா, கண்ணாடி. பெருமாளை கேட்டா கண்ணாடி, இன்னொன்னு விசிறி. விசிறி கேட்டா, கண்ணாடி கேட்டா, அப்புறம் பெருமாளையே கேட்டா. நவராத்திரியில என்ன பண்ணுவோம்? வெத்தலை பாக்கு கொடுக்கும்போது கூடவே ஒரு ஜாக்கெட் பெற்று கொடுப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணா, பெருமாளை எனக்கு வச்சு கொடுத்துட்டு தட்டுல வச்சு கொடுத்துருன்னு கேட்டா ஆண்டாள். கேட்டதுக்கு நப்பினை பிராட்டி தந்துடுறேன்னு எழுந்து வந்துட்டான். தந்துடுறேன்னு எழுந்து வந்தாச்சு. இப்போ வந்தாச்சு. நப்பின்னையும் என்ன பண்ணிட்டா, ஆண்டாளோட சேர்ந்துட்டா. இனிமே நப்பினை பத்தி எங்கேயுமே பேச போறது இல்லை. ஏன் பேச போறது இல்லைன்னா, நப்பினை பிராட்டி என்ன பண்ணிட்டா, ஆண்டாள் ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்கா இல்லையா, அவ கூட அவ கோஷ்டி ஆயிட்டான்.
எப்பவுமே அதுதான் தாயார் கோஷ்டிலே இருந்தோம். நம்ம தாயார் கட்சி, நம்ம யார் எங்க போனாலும் தாயார் தான் நமக்கு. பெருமாள் தான் அப்புறம். தாயார் கிட்ட இருந்தோம்னா தாயார் பார்த்துப்பா, நம்ம கொடுக்க வேண்டியதுதான். அதனாலதான் தாயார் கோஷ்டியில வந்து எல்லாரும் கலந்தாச்சு. நப்பிண்டை கிராக்கி 5 லட்சம் பேர் ஆண்டால் எல்லாம் ஒரே கோஷ்டியா இருக்கா. இப்ப போய் பெருமாள் கிட்ட போய் நிக்கிறா. கதவை திறந்தாச்சு, அந்த கதவுல உள்ள போயாச்சு. உள்ள போய் இப்ப பெருமாளை எழுப்ப போறாங்க. பெருமாள் முதல்ல வந்து என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்றா. இந்த பாசுரத்துல அதுதான் நடக்கும். இந்த பாசுரத்துல பெருமாள் ஏற்ற கலங்கள் எப்படி இருக்காராம் பெருமாள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அவர்கிட்ட பசுக்கள் இருக்கான். எப்படிப்பட்ட பசுக்கள் இருக்குன்னா வள்ளல் பசுக்கள். வள்ளல்னா என்ன, கொடுத்துட்டே இருப்பா. பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்கறதான் வள்ளல். வள்ளல்னா யாரு, நீ எனக்கு இது பண்ணுவ அதனால உனக்கு தரேன் இது அப்படின்னு சொன்னா அது வள்ளல் கிடையாது. நீ எது பண்றியோ இல்லை, நான் கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுக்குறோம் இல்லையா. பெருமாளுக்கு சந்தோஷம்ன்றதுக்காக கொடுக்குறா பாரு, அவாதான் வள்ளல். இந்த பசுக்கள்லாம் எதையாவது எதிர்பார்க்கிறதா. பசு பால் கொடுக்கறது, பால் கொடுக்கும் போது ஆமா ஆமா இவன் ஏதோ எனக்கு பண்ண போறான் எந்த எதிர்பார்ப்பு இருக்க, பால் கொடுத்துட்டே இருந்துதான். அப்படிப்பட்ட பசுக்களாம். அதுவும் எப்படி இருந்துதான், வள்ளல் பெரும் பசுக்கள் பெரும் பசுக்களா. ஏன் பெரும் பசுக்கள், சிறிய பசு ஏதாவது இருக்கா? பெரும் பசுக்கள் என்ன ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்துருந்துதான், பெருசு பெருசா இருந்துதான். இப்ப கூட துவாரகை எல்லாம் போனோம்னா நம்ம பசு எல்லாம், நம்ம பசுவையும் துவாரகையில இருக்க பசுவையும் பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சா எப்படி இருக்குமா, அந்த பசு இவ்வளவு உயரமா இருக்கும். அப்படி பாக்கணும். நமக்கு இந்த நம்ம ஊர்ல இருக்க பசு எல்லாம் குள்ளமா இருக்கும், சின்னதா இருக்கும். அப்படி ஜெய்ஜாண்டிக்கா பெருசா இருந்துதான் அந்த பசுக்கள்லாம், பெரும் பசுக்கள். அந்த பெரும் பசுக்கள் வெறும் பெரும் பசுக்கள்ல வள்ளல் பெரும் பசுக்கள். பாலை கொடுத்துட்டே இருந்துதான். எப்படி கொடுக்கறதான் பாலை, மாற்றாதே. அது என்ன மாற்றாதே என்ன, இப்ப போய் கொடால தண்ணியை திறப்பீங்க, திறந்தீங்கன்னா எப்படி வருது, வரும் நிற்கும் வரும் நிற்கும். அப்படியா வரும், என்ன வரும், திறந்தா கொட்டிட்டே இருக்குமா. அந்த மாதிரி அந்த பசுக்கள் என்ன பண்ணுமா, மாற்றாதே, இடைவிடாம கறந்துட்டே இருக்குமா. போய் மடியில கைய வச்சா போதுமா, கொட்டிட்டே இருக்குமா. அவ்வளவு பால் கறக்கக்கூடிய பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அது மட்டும் இல்லையா, அந்த பால் பாத்திரம் எடுத்து போய் வச்சா பாத்திரத்துல நுர மேல ஒடி வருமா. மேல இருந்து பால் கீழே போறது, கீழே இருந்து நுர மேல வருமா. எதிர் பொங்கி மீதளிப்ப மேல எதிர் மேல வந்துட்டே இருக்குமா. அப்படி பால் கறக்கக்கூடிய எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதுவும் என்ன, ஏற்ற கலங்கள். எந்த பாத்திரம் வச்சாலும், 1 லிட்டர் பாத்திரம் வச்சா அதுல வெளில வரும். சரி 1 லிட்டர் போறலையே 2 லிட்டர் பாத்திரம் வச்சா அதுலயும் அது மாதிரி மேல வந்துருது. அவ்வளவு பால் கறக்க. 5 லிட்டர் வச்சாலும் கறக்க. எவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சாலும் கறந்துட்டே இருக்கான். அப்படி கறந்துட்டே இருக்கக்கூடிய, இடைவிடாமல் கறக்கக்கூடிய வள்ளல் தன்மையான திருகிய பசுக்கள். இதெல்லாம் யார்கிட்ட இருக்கான், வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. இந்த பசுக்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய மகனே. இதுக்கு முன்னாடி எல்லாம் நந்தகோபன் பேரை சொன்னாங்க. கண்ணன் பெருமான் பேரையே சொல்ல மாட்டேங்க, மாமனார் பேரை சொல்லக்கூடாது. அதனால பேரை சொல்லாம என்ன சொல்லிட்டா, ஆற்றப்படைத்தான் மகனே. இப்படி இருக்கக்கூடிய நந்தகோபருக்கு பிள்ளை, ஆற்றப்படைத்தான் இந்த செல்வந்தருடைய பிள்ளையே அப்படின்னு சொல்லிடுறான். கடைசியா என்ன சொன்ன, இவ்வளவு சொல்லி கண்ணனை கூப்பிட்டா. எப்படி கூப்பிட்டா, நந்தகோபனுடைய மகனே. யார் நந்தகோபர், இந்த மாதிரி பெரிய பசுக்களை உடைய. எப்படி பெரிய பசுக்கள், வள்ளல் பசுக்கள். எப்படி வள்ளல் தன்மை, இடைவிடாது பால் செய்யக்கூடிய. அதுவும் எப்படி இடைவிடாது, எத்தனை மேல நோக்கி வருதா, எதிர்நோக்கி மீதளிக்கக்கூடிய பாத்திரத்துல. அதுவும் என்ன, எவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சாலும் பால் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள். சொல்லும் போது இதோட உட்பொருளையும் ஒன்று புரிஞ்சுக்கணும். உட்பொருள் என்னன்னா, பசு பால் கொடுக்குற மாதிரி நமக்கு குருன்னு ஒருத்தர் இருப்பார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் படிக்கணும். அந்த குரு பள்ளிக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா அங்க இருக்க குரு. நமக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு. அவெல்லாம் என்ன பண்ணுவாளா, இந்த குரு ஆச்சாரியர்கள், இப்ப ராமானுஜர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குருக்கள்லாம் என்ன பண்ணுவா, நமக்கு எவ்வளவு ஞானம் வேணுமோ கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பசுக்கள் எப்படி பால் இடைவிடாம கொடுக்கறதோ நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். எவ்வளவு இருக்கோ இருக்கிறதுக்கு, நீங்க எவ்வளவு பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி கொடுப்பா. நீங்க எவ்வளவு வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஞானம், அறிவு, எதெல்லாம் எப்படி பண்ணணும் இப்படி சொல்லி கொடுத்துட்டே இருப்பா. அப்படிங்கிறது தான் ஆண்டாள் இதுல மறைமுகமா சொல்லக்கூடிய. அப்போ ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அது என்ன அறிவுராய்னா என்ன, எழுந்திருந்தான்
தூங்கிட்டே இருக்கும். அம்மா வந்து எழுப்புறா, எழுந்துரு, மணி ஆயிடுத்து, மார்கழி மாசம் கோளுக்கு போனோம், எழுந்துருன்றா. கண்ணை முடிச்சாச்சு. முதல்ல தூங்கிட்டு இருந்தோம், என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்ப கண்ணை முடிச்சாச்சு, ஆனா எழுதுக்கவே இல்லை. என்ன நடக்கிறதுன்னு தெரியும், பேசுறதுலாம் கேட்கும், ஆனா எழுதுக்கல. கண்ணை முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறது தான் அறிவுராய். அறிவுராய்னா என்ன? நான் பேசுறது எல்லாமே தெரியுது, மனசுக்கு தெரியுது, காதுல கேட்கறது, கண்ணு பாக்குறது, அது அறிவுராய். எழுந்திராய்னா அந்த படுக்கையை விட்டு எழுந்திராய். இப்ப அறிவுராய் சொல்லியிருக்கோம். முதல்ல நாங்கெல்லாம் வந்துட்டோம். இந்த மாதிரியான எது வள்ளல் தன்மையுள்ள பெரும் பசுக்களை கொண்ட நந்தகோபனுடைய மகனே அறிவுராய். கண்ணை முடிச்சு முதல்ல எழுந்துக்கணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கண்ணை முடியலாம். அடுத்தது சொல்றா, அறிவு ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய். முக்கியமான ஒரு ஊற்றம். என்ன ஊற்றம்? பெருமாள் கிடையாது. ஊற்றம்னா என்ன? திருடமா, அதாவது உறுதி. என்ன மாதிரியான உறுதி? காத்தால நான் வந்து 3 மணிக்கு எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுந்துக்கணும், இல்ல 5 மணிக்காவது எழுந்துக்கணும். அந்த உறுதி, அந்த உறுதி இருக்கா? அலாரம் வைப்போம். 5 மணிக்கு அலாரத்துக்கு 5 மணிக்கு ஒண்ணு, 5:05க்கு ஒண்ணு, 5:10க்கு ஒண்ணு, 5:15க்கு ஒண்ணு, இப்படி வைக்கிறாங்க. உறுதி 5 மணினா 5 மணி அப்படி எழுதுக்கு. அந்த மாதிரி உறுதி வந்து பெருமாள் கிட்ட இருக்கணும். அவருக்கு இருக்க உறுதி எதுல இருந்ததுன்னா, அடியவர்கள். நம்ம எல்லாம் அடியவர்கள் இல்லையா? பெருமானோட அடியவர்கள் தான் நம்ம எல்லாரும். நாம எல்லாம் அடியவர். அவர் யாரு? எஜமானன். அவர் வந்து சேஷி, நம்ம எல்லாம் சேஷன். சேஷன்னா அடியவர்கள். அப்படி நாம எல்லாம் அடியவர்களா இருக்கோம். நம்மளை காப்பாத்துறதுல அவருக்கு இருக்காம இருக்கோம். எந்த உறுதினா அவ்வளவு உறுதி இருக்கும். நம்மளை காப்பாற்றணும்னா ஓடி வராராம், அவ்வளவு உறுதியா இருக்காராம். விபீஷணன் ஒருத்தர் தான், தெரியும் இல்லையா? ராமாயணத்துல விபீஷணன் ராவணனோட தம்பி. அவன் என்ன பண்ணிட்டான்? ராவணன் நாட்டை விட்டு வெளில போட்டான். நேரா விபீஷணன் கிளம்பினா இலங்கையில அங்க இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு வந்தான். அங்கதான் ராமர்லாம் இருக்கா. வந்து நீந்துட்டு இதே மாதிரி நான் வந்திருக்கேன், நான் ராமரை வந்து சேவிக்கணும், சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ நேரா வந்தான் சுக்ரீவன். ராமர்கிட்ட வந்து இதே மாதிரி இலங்கையில இருந்து விபீஷணன் ஒரு ராட்சசன் வந்திருக்கான், அவன் எப்படிப்பட்டவன்? ராவணனோட தம்பி, அவனை மட்டும் சேர்த்துக்காதீங்கோ. ஏன்னா அண்ணனையே அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான், அதனால சேர்த்துக்க கூடாது. சரியா? ஏன் இவனே என்ன பண்ணான்? சுக்ரீவன் என்ன பண்ணா? வாலின்ற அண்ணாவை வதம் பண்ணிட்டு தானே ராமர் மூலமா அந்த வதம் பண்ணிட்டு அவன் தானே ராஜ்யத்தை எடுத்துனான். அவன் வந்து சொன்னான், விபீஷணன் அவன் அண்ணனை ஏமாத்திட்டு வந்திருக்கான், ஏத்துக்க கூடாதுன்னு. ராமர் பார்த்தார், சரி. மற்றவாள்லாம் கேட்டா, அங்கதனை கேட்டா, ஜாம்பவான் ஒருத்தர் இருந்தார், அவரை கேட்டா. எல்லாரையும் கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டா? அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா. ஒரு சிலர்லாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஏத்துக்காதீங்கன்னா. கடைசியா பார்த்தார் ராமன், இவா கேட்டா எல்லாரும் ஏத்துக்காதன்னு சொல்றா. யாரு? அனுமன். ஆஞ்சநேயர் பார்த்தார், அவர் தான் கண்டவன். கண்டவனை கேட்கணும். யாரு கண்டவன்? என்ன கண்டான்? கண்டவன், கண்ணால் கண்டவன். கம்பர் பாடுவது கண்டவன் அப்படின்ற. ஆஞ்சநேயர் வந்து கண்டவன்னா இலங்கைக்கு போய் இலங்கையில என்னென்ன இருக்கு ஏற்கனவே பார்த்துட்டு வந்தார் இல்லையா? காணுதல், பார்த்தல் அந்த அர்த்தத்துல கண்டவன். அவன் தான் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வந்தாராம். பார்த்துட்டு வந்ததுனால கண்டவனை கேட்போம் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறார். ஆஞ்சநேயர் சொல்ற, அவரை சேர்த்துக்கலாம், விபீஷணன் நல்லவன் தான், அவனை சேர்த்துக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ராமர் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு அழணும் பாருங்களேன். அவன் என்ன சொன்னா? சுக்ரீவன்லாம் நீ சேர்த்துக்க கூடாதுன்றா, ஜாம்பவான்னா அப்புறம் பார்க்கலான்ட்டா, ஆஞ்சநேயர் சேர்த்துக்கலான்டா. ஏதாவது ஒண்ணு சரிதான், ஏதோ ஒண்ணு அவருக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும்ல. ஆனா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, எதுக்காக அழறீங்கோ? ஏன் அழறா? என்னோட மனசையே யாரும் புரிஞ்சுக்கலையே, என் மனசையே யாரும் புரிஞ்சுக்கவே இல்லையே. ஒருத்தன் எதிரியே இருந்தாலும், எதிரி ராவணனே இருந்தாலும் என் காலில் சரணாகதி பண்ணணும்னு வந்தா அவனை நான் ஏத்துட்டு தானே ஆகணும். அது புரிஞ்சுக்காம அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் சரணாகதி பண்ணணும்ன்றதுக்கு வந்துட்டான்னா அவனை காப்பாத்துறதுல அவ்வளவு உறுதியா இருக்கும். நம்ம கூட ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், ஆனா பெருமாள் கிட்ட வந்துட்டோம்னா பெருமாள் நம்மளை விடவே மாட்டார். நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமே தப்பு பண்ண மாட்டான், அவன் என் குழந்தை அப்படின்னு கேட்டுடுவாராம். அப்படி கேட்டுக்க கூடியவரா பெருமாள் இருக்கார். அதனால என்ன பண்ணணும்? ஊற்றமுடையாய் அப்படின்னு அதுதான் சொல்லணும். ரெண்டு விஷயம் சொல்லணும். பெரியாய், பெருமாள் எவ்வளவு பெரியவர். விஸ்வரூபம் பார்த்தோம்னா அர்ஜுனன் பயந்தே போயிட்டான்.
அவ்வளவு பெருசா இருந்தாராம். அத்தனை கைகள் தலைகள். இப்போ பார்த்தோம்னா சொல்லிட்டாருக்கா அர்ஜுன் என்ன சொல்லிட்டான், கண்ணா கண்ணா இப்படிலாம் காமிக்காத, எனக்கு பயமா இருக்கு விஸ்வரூபம் பார்க்கறதுக்கு, நீ பழையபடியே 4 கையோட இருக்கு, அது போதும். அவ்வளவு பெரியவர். அது இல்லாம எங்க வைகுண்டத்தில் இருக்காரு, உயரமான இடத்துல இருக்க பெரியவர். அது மட்டும் இல்ல, குணங்கள் நம்மலாம் வந்து நம்ம கிட்ட வந்து என்னென்னலாம் கெட்ட குணம் இருக்குன்னு கணக்கே பண்ண முடியாது. ஆனா அவர்கிட்ட என்னென்னலாம் நல்ல குணங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ண முடியாது. அப்படி பெரியவர். அவ்வளவு பெரியவரா இருந்தாலும் என்ன பண்றாராம், உலகினில் தோற்றமாய், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி அங்கங்க விக்கிரக ரூபத்துல வந்து இருக்காரா, எந்தெந்த கோவில்ல போனாலும் சேவிக்க முடியும், நமக்கு ஏத்த மாதிரி சேவிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சுடரே, நெருப்பு மாதிரி இருக்கார். காஞ்சிபுரத்துல தேவராஜ பெருமாள் வரதர் இருக்கார். எப்படி வந்தார், நெருப்புல இருந்தே வந்தார். வேதங்கள்லாம் சொல்றது பெருமாள் நெருப்பு மாதிரி இருக்கார், அந்த வெப்பமா அவ்வளவு ரூபா. அப்படி இருக்கக்கூடிய சுடரே துயிலடாய். இப்பதான் சொல்றான் எழுந்துக்கோ. முதல்ல என்ன அறிவுராய்ன்னு சொன்னா, எழுந்துக்கோன்னு சொன்னா, எழுந்துக்கோன்னு சொல்லிட்டு மாற்றாருன்னா யாரு, எதிரிகள். எதிரிகள் வழி தொலைந்து உன்னோடத்துல வந்து என்ன பண்றா, எங்கெங்கயோ வந்து சண்டை போடுறான். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போறது எதுவும் முடியாதுன்னு அவெல்லாம் என்ன பண்றா, ஆற்றாது, வேற கதியே இல்லை. காகாசுரன் கதை கேட்டுப்பட்டிருக்கோம். என்ன பண்ணா, அவன் விராட்டி கிட்ட வந்து அபச்சாரம் பண்ணா, எங்கெங்கயோ போய் யார் யாருக்கோ என்ன பண்ணி பார்த்தான், எதுவும் பண்ண முடியும். மறுபடியும் பெருமாள் கிட்டே வந்து சரணாகதிகள் தான், உன் அடி வந்து படியும். போலே நாங்களும் என்ன பண்ணோம், உன்னை போற்றி புகழ்ந்து ரெண்டும் பண்றோம். உன்னை புகழறோம், துதிக்கிறோம், போற்றின்னு சொல்றோம், உங்களுக்கு மங்களாசாசனம் பண்றோம். இப்படி நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படிங்கிறது இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். இந்த பாட்டுல வள்ளல் பெரும்பசுக்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபனுடைய புத்திரனே கண்ணத்தர அப்படின்னு சொன்னார். அடுத்துதான், நீ யாரு, இப்ப எவ்வளவு பெரியவன், அடியவர்களை காப்பதில் கூட்டமுடையவன். அதே மாதிரி இருக்கும்போது இந்த உலகத்துல தோற்றமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்க, எழுந்து மாட்டார். எதிரிகள்லாம் என்ன பண்ணா, உன்கிட்ட சண்டை போட்டு எதுவுமே பண்ண முடியல, அவெல்லாம் வழியெல்லாம் அவருடைய வீரமா ஓடி போயிடுது, எல்லாம் போய் மறுபடியும் உங்காலேயே வந்து சரணாகதி பண்ணாரியா. அந்த மாதிரி நாங்கெல்லாம் உன்னை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் மங்களாசாசனம் பண்ணுவதற்கும் வந்திருக்கின்றோம், எழுந்திராய் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்த பாசனத்தில் தான் இன்னும் நிறைய சொல்ல போறா பெருமாளை பத்தி. 5 பாசனம் பெருமாள் வைபவத்தை அனுபவிக்க போறோம். அதுல இது முதல் பாசனம். இப்போ கேள்வி கேட்கலாமா? கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள கையை சொல்லி. என்ன மாதிரியான பசுக்கள் வந்து இருந்து இந்த பாட்டுல சொல்லப்பட்ட பசு எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாம் சொன்னாதான், அதுல நிறைய சொல்லிருப்போம். என்னென்ன எல்லாம் சொன்னா எப்படி இருக்கு, இடைவிடாமல் நிறைய போகிறது, பெருசா இருக்கு. பால் எப்படி வருது, விபீஷணனை பத்தி இப்ப பேசணும் இல்லையா? விபீஷணன் வரும்போது பெருமாள் ஏன் அழுதார்? பெரியாய் அப்படின்னா என்ன? பெரியாய் குணத்துல காகாசுரன் சொன்னேன், ஒரு 2 லைன் மட்டும் பார்க்கணும். காகாசுரன் அத பத்தி இதுல சொன்ன வார்த்தை, காகாசுரன் பத்தி சொன்ன இங்க வார்த்தை எந்த இடத்துல வந்து அந்த காகாசுரனோட
அந்த சரித்திரம் பொருந்தது. இந்த வாசகத்துல ஏதோ ஒரு இடத்துல காப்பாசுரனை பத்தி பேசணும். எந்த வார்த்தை? அந்த லைன் வார்த்தை லைன் எந்த லைன்? சொல்றாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். மாற்றால் வலிமை உன்னோட திருவடியில எப்படி சேவிக்கிறாளோ அந்த மாதிரி அந்த காக்காசுரன் என்ன பண்ணா, எங்கேயோ பார்த்தா எதுவுமே பண்ண முடியல, கடைசியா அங்கேயே அவனோட காலிலேயே விழுந்தான் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. சரி, அறிவுராய்னா என்ன? அறிவுராய் அப்படின்னா நிறைய அனுபவம். படுக்கையிலேயே படுத்துட்டு கண்ணை மட்டும் முடிச்சுட்டு போயிரு. போற்றி அப்படின்னு சொல்றது இதுல என்ன அர்த்தத்தில் சொன்ன? போற்றி ரெண்டு சொன்னா, புகழ்ந்து போற்றி. அதுல புகழ்ந்து அப்படின்னா துதிக்கிறது, போற்றினா என்ன? புகழ்ந்ததுன்னா ஸ்தோத்திரம் பண்றது, போற்றினா என்ன? மங்களாசாசனம். அது கொஞ்சம் கஷ்டமானதுதான். மங்களாசாசனம் போற்றி. சரி, கடைசியா ஒரு ஒன்னா ரெண்டு. பெருமாள் பெரியவனா இருக்கிறார், ஆனாலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் அப்படின்னு ஒரு வரி இதுல வருது. எந்த வரி? நம்ம கண்ணுக்கு நல்லா தெரிகிறார், பெரியவனா இருக்கார். ஊற்றமுடையாங்கிறது அடியவரை காப்பாத்துறதுல, பெரியாங்கிறது பெருசா இருக்கார், நம்ம கண்ணுக்கு எளிமையா தெரிகிறார். எங்க அந்த வரி சூப்பர் சூப்பர், வெரி குட். இதுல எதிரின்னு சொன்ன வார்த்தை எதிரின்னு சொன்னாங்க. சூப்பர், வெரி குட். சொல்லலாமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.